தேவர் திருமணார் பற்றிய படம். இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவரையாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குள்ள எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதில் ஒரு சிறப்பு ஒன்று வந்து தேவர் மகன் படம் வந்துச்சு. பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. இந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அந்த படத்தில் நடித்த வடிவேலுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவராக இருந்தவர் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூக சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டரு அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா தேவர்மாவில் பாருங்க, அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் தான் மறந்துட்டேன். சில சிலபஸில் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அதில் கொஞ்சம் வீக்னால தேவர்மாவில் கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் அவர் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்கள் ரேவதி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் வந்து பேசுகிற வீக்கு எங்கே விட்டு எனக்கு தெரியாமல் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியாக இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க, வில்லனி அந்த ஜாதிக்காரனாக பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் முன்ன அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமணார் வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா? இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. இயக்குனர் தேவரா? இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடிச்சா ஐயாவும் தேவர் இல்லை. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியுமே இல்லை. அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காது இருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்போ இசைஞானியும் சமூக சேர்ந்தவர்ல. அப்போ தேவரை பற்றி ஒரு படம் எடுத்துட்டு அதில் இருக்க யாருமே தேவர் இல்லைன்னா அதுதான் தேவரையா. அப்படிதான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேலே பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேலே வெறி உள்ளவர்னா இங்கே தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா அந்த அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படி தான். இங்கே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்தில் ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இதை விட சான்று இருக்கு. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தா வேற படம் எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரனா பாடுற எவனா டேரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நடிகராக போடு அப்படி தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார். ஃபர்ஸ்ட் தயாரிப்பில் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவாக இப்போ சார் சொன்னார் ஆர்விதக்குமார் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம்,
ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம். அப்படிங்கும்போது அதுக்கு யார் வேணும் ப்ரொடியூசராக இருக்கலாம், யார் வேணும் டேரக்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதில் காட்டுவாங்க. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இந்தியாவிலேயே அரசியலில் யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம்னு சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. வேறு யார் சொல்கிறா? இன்னைக்கு இங்கே இருக்கவன் இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா அது வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒன்றுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்கே கற்றுக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாமல் இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு நிமிஷம் சாரி ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்கள் ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரான்னு சொன்னால் அவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். தாய்ப்பால் எங்கே குடித்தார்? அவர் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேலே கோபம் வரணும், யாருக்குமே வரணும், முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேலே கோபம் வரணும்னா முக்குலத்தூருக்கு வரணும். ஏன்டா இவ்வளவு அவங்க கொண்டாடினா நம்ம ஜாதியில் பிறந்த எங்கள் ஜாதிக்காரன் ஒன்றும் பண்ணாமல் பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்கிறேன், தேவராயை கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரானவரா தேவரை நீங்க புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் போதுல இங்க அப்படியே சில அரசியல் அப்படி மாத்தி போட்டுரும். அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால யாரு தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு? தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு? தேவர்மானை பார்த்துட்டு தேவதாயா கோவப்படணும். அங்கே தேவரத்தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கடா காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்க படம் எடுத்துட்டு கடைசியா தேவரத்தை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்குள்ள கோவம் வரணும், முக்குளத்துல கோவம் வரணும். கடைசியா தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாட பண்ணது. இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவாரு, சில இடங்கள்ல
மீசை இல்லாமல் வருவார். இல்லை இல்லை, இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயினில் பார்க்கும்போது என்னடா மீசையோட வராரு, மீசை இல்லாமல் வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தார் மீசையை? கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே, ஆன்மீகவாதி. ஆமாம், ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டதுனால அவர் மீசை எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்கிறேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராகவே முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா ரைட்டில் பார்த்து சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்றைக்கி தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. அதனால் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும்.